நீ வேலுவை லவ் பண்றது அவர்கிட்ட சொன்னியா? ஏ அவர் முகத்தை பாக்குறப்போ வார்த்தையெல்லாம் மறந்து போகுது. பால் பெருகுது பால் பானை பெருகுது பொங்கலோ பொங்கல். பால் பெருகுது பால் பானை பெருகுது பொங்கலோ பொங்கல். பால் பெருகுது. ஹாய் அஞ்சலி. நேர்ல என்னால முகத்தை பார்த்து சொல்ல முடியல, அதான் போன்ல சொல்றேன். மேட்டர் சொல்லு. I love you. ஒண்ணுமே கேட்கல. என்ன? ஒரு நிமிஷம் இரு. இப்ப சொல்லு. வந்து என்ன உனக்கு பிடிச்சு? ஹலோ அஞ்சலி. தூக்கிட்டு வந்திருக்காங்க. போய் முகம் கழுவிட்டு கல்யாண பொண்ணு மாதிரி ரெடி ஆகி வா. கல்யாணமா? இழுத்துட்டு போங்கடா. ஏய் மாப்ள, நம்ம இங்க ஆடிட்டு இருக்கோம், அங்க பாரு பறந்து பறந்து ஆடிட்டு இருக்கானுங்க. இல்ல மச்சான், அவங்க பறந்து பறந்து ஆடல, எவனோ உதைக்கிற உதையில அப்படியே ஆகாயத்துக்கு பறக்குறாங்க. இவனுக்கு என்னடா சம்பந்தம்? பப்ளிக்ல ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்தா அதை சுத்தி நின்று வேடிக்கை பாக்குறவங்க ஐயோ பாவனு பரிதாபப்பட்டு நிப்பானுங்க. அதுவே அந்த பொண்ணுக்கு அப்பா அண்ணன் இருந்தாங்கன்னா ஐயோ வேணா விட்டுருங்கன்னு கெஞ்சி கதறுவாங்க. அதுவே ஒரு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்க, எவ்வளவு தூரம் அடியை தாங்க முடியுமோ அவ்வளவு நேரம் அடியை வாங்கிட்டு நின்று போராடுவானுங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு ஒரு லவர் இருந்து, இந்த லவரும் பவரா இருந்தா எதுக்கு வரவ ரவுடியா இருந்தாலும் சரி, தாதாவா இருந்தாலும் சரி, தலைவனா இருந்தாலும் சரி, மாமன் அவனுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருந்தாலும் சரி தூக்கி போட்டு மிதிச்சே கொன்னுடுவான். இந்த மாதிரி இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பொண்ணுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு. இவனை ரெண்டா வெட்டி நம்ம ஊர்லயே புதைக்கடா.
இது ஓ ஊரு, ஓ ஆளுங்க. நான் ஒத்த ஆளு, பேரோட சாச்சிட்டல. இன்னைக்கு எதிரி மாணிக்க வாழ்க்கை க்ளோஸ். என்ன முதலாளி, இந்த டீயை சாப்பிட்டுட்டு வேலை பாருங்க. எனக்கு தான் டீ சாப்பிடுற பழக்கம் இல்லல்ல, ஏன்டா கேட்காம டீயை போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற? ஒரே கொட்டைக்காய் பாபு வைக்கிறா. ஏன் பாபு? டேய், கொட்டைக்காய்க்கு டீ கூட சாப்பிட்டோம். சாப்பிடு சாப்பிடு. காலங்காத்தால கஷ்டப்பட்டு அபசகரமா பேசிக்கிட்டு. அப்ப காபி? குட் மம்மி. என்னடா இது? இந்த காப்பியாவது சாப்பிடுங்க முதலாளி. நான் என்னைக்குடா காபி சாப்பிட்டுருக்கேன்? நான் உனக்கு கேட்டணும். போடா, என் உயிர் எடுக்காம. எடுக்க முடியலையே, காப்பியை குடிக்க மாட்டேன்னு தலையில கொட்டி அமிச்சிட்டேன்டா. அவனே ஏதாச்சும் குடிக்க கேட்பேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். டேய், குடிக்க ஒரு ஜூஸ் எடுத்துடா. டாடி, சக்சஸ். ரசத்தை கலக்கு. ஓ மை காட், டாட், விஷ பாட்டில் காலி ஆயிடுச்சுடா. என்னடா பண்ணிட்டு இருக்க? அப்பவே சொன்னேனே, அவசரப்படாதீங்கன்னு. போங்க, போய் அடி வாங்கிட்டு போங்க. ஏன்டியா இந்த கொட்டைக்காய் பாபு? யாருக்கா உண்டுது? ஒண்ணுல இப்படி சாஞ்சுக்க. எல்லாரும் டீல புதினால போடுவானுங்க, நம்ம கொஞ்சம் போதைக்காக கஞ்சாயில போடுறோம். அரை மணி நேரத்துல போயிடும். சால சந்தோஷம் பாபு. இந்த மாலையை அப்படியே பேலன்ஸாக பிடிச்சிக்கோ. டேய், கேட்காத போதெல்லாம் டீ காப்பி தந்து கொடுத்துட்டு இருந்தா எங்கடா கேட்ட ஜூஸை காணோம்? என்னைய வெட்ட வந்த? நீ யாரை வெட்ட வந்தாய் தெரியுமா? நீ யாரை உதைக்க வந்தாய் தெரியுமா? சமீரே, என் மனைவி எப்படி இருக்கா? 2 நிமிஷத்துல குழந்தை பிறந்துரும். என்னையா உள்ளங்கையில முடி முளைச்சிருக்கு? என் கையில இருக்கிற முடி மாதிரி எனக்கு பிறக்க போற குழந்தைக்கு தலையில கரு கருன்னு முடி வளர்ந்துருக்கணும். குழந்தை பிறந்துருச்சியா? ஏன் என்னாச்சு? அந்த குழந்தைய கொன்னுடு. ஏழுமல. ஆமா சாமியாரே, அவனும் என்ன மாதிரி வழுக்கத்தலையா பிறந்து தொலைச்சிட்டான். வழுக்கத்தலையா பிறந்து இந்த சமுதாயத்துல நான் பட்ட அவமானமும் அசிங்கமும் என்னோட தொலைஞ்சு போட்டோம். நீ பிறக்கும் போதே இறந்துட்டதாவும், எனக்கு ஒரே ஒரு பையன் இருக்கிறதாவும் இந்த சமுதாயம் நம்பிட்டு இருக்குது. நீ என்ன அப்பன்னு யாருக்கிட்டயும் சொல்லிடாதப்பா. இத நான் சொல்லணும்டா. நீ போய் வெளியே யார்கிட்டயும் நான் தான் உன் பையன் சொல்லிடாதடா. அதை விட மானக்கேடு வேற எதுவுமே இல்லடா. டேய், உனக்கு அழகான தம்பி ஒருத்தன் இருக்கான்டா. அழகான தம்பியா? எங்க? அதோ மம்மி, நான் காலேஜ் போயிட்டு வரேன். இந்த கிண்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. சோரி பிடிச்ச நரிக்கு சொக்கா போட்ட மாதிரி இருக்கான் இவன். அழகான தம்பி. ஆமா, இந்த மாணிக்கத்தை பெற்ற புண்ணியவதி எங்க? எவ்வளவு ஆசைப்பட்டு இதை வாங்கி வச்சிருந்தேன் தெரியுமா? கொஞ்சம் கூட பொறுப்பெல்லாம் போட்டு உடச்சிட்டேன். இதை மறுபடியும் வாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? டேய், ஒரு 50 ரூபா இருந்தா கொடுத்துட்டு கூட்டின்னு போங்கடா. டேய், அப்படியெல்லாம் அபத்தமா பேசாதடா. 2 அப்பா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. டேய், இது அதை விட அபத்தமா இருக்குடா. டேய், எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம்ல, கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கடா. நல்லதா 4 வார்த்தை சொல்லுங்க. வாழ்க வாழ்க. குடும்பம் ஒண்ணு சேர்ந்த நேரம் உன் கல்லாவுல வந்து பணம் விழு விழு விழு. என்னடா ஆச்சு? அடி போடா, விழுந்துருச்சு. ஐயோ அம்மா. ஒரே கோட்டகாய் பாபு, உன்னால இன்னைக்கு என் வியாபாரம். சூப்பர்யா. அந்த உமாபதியை பிரிச்சு மேஞ்சிட்ட போல இருக்க. அங்கிள், இது நமக்குள்ள சீக்ரெட்டா வச்சிருக்க. சீக்ரெட் எது? அது ஒண்ணு இல்லைண்ணே, சும்மா ஜோக்கு. உமாபதியை அடிச்சது உனக்கு ஜோக். அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன் மேல கேஸ் ஃபைல் பண்ணும், தெரியல? அவன் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க மாட்டானே. ஆமா, அவனை எதுக்கு நீ அடிச்ச? லவ் பண்ற பொண்ணை கடத்திட்டு போனா கை கட்டிட்டு சும்மாவா இருக்க முடியும்? அஞ்சலியா? அவன் ஏன் கடத்திட்டு போனான்?
அழகா இருக்கல்ல. உனக்கும் அவனுக்கும் வேற எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லண்ணே, நானே நேத்திக்கு தான் அவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அஞ்சலி போ. தினிஷா நீ இங்க வா. அண்ணா நீ யாரையும் லவ் பண்றியா? ஐயோ இல்லண்ணே. அடமக்கு இங்க வா. அது பொண்ணுங்களை கரெக்ட் பண்றது ஒரு கலை. நான்லாம் எப்படி தெரியுமா என்கிட்டயே ஐடியா கேட்கல. கொஞ்சம் விட்டா என் லைஃப் ஹிஸ்டரி கேட்கலாம். உமாவதிய தம்பியை அடிச்சதுல உங்களுக்கு உள்ளூர சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். நம்ம பொசிஷன்ல நம்ம இருந்துகிட்டு செய்ய முடியாததை என் தம்பி செஞ்சுட்டு வந்துடலாம். சந்தோஷம் மட்டும் இல்லை, ரொம்ப பெருமையா இருக்கு. ஹலோ, நான் வந்தனா மேரேஜுக்கு வயலூர் வந்திருக்கேன். உன்னை பார்க்கணும் போல இருக்கு. இங்க வரியா? ஏய், நான் என்ன இங்க சும்மா உட்காந்துட்டு இருக்கேன்னு நினைச்சியா? அப்போ நீங்க வரமாட்டியா? நீ போற இடத்துக்குலாம் உன் பின்னாடியே வரதுக்கு நான் என்ன ஓட போன நாய்க்குட்டியா? அதெல்லாம் முடியாதும்மா. வேலு. ஏய், என்னாச்சு அஞ்சலி? பார்க்கணும் போல இருக்கு, வரியான்னு கேட்டா ரொம்ப தான் அழட்டிக்கிறான். வர மாட்டேன்னு சொல்லிட்டு திடீர்னு போய் நின்னா சர்ப்ரைசிங்கா இருக்கும்ல, அதான் அப்படி சொன்னேன். அண்ணே என்னாச்சுண்ணே? தினேஷ், இதால என்ன அடி? விடுங்கண்ணே, என்னாச்சுன்னு இப்போ? இது வரைக்கும் யாரும் என்ன தொட்டது கிடையாது. அவன் தொட்டுட்டான். ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடந்த என்ன பேருக்கு முன்னாடி எனக்கு வெக்கமா இருக்கு. நான் அசிங்கப்படுத்திட்டு போன அந்த வேலு சாகணும். அவன் செத்தாதான் உங்க ஆத்திரம் அடங்கும். எனக்கு அஞ்சலி கிடப்பா. எல்லாரும் இன்னைக்கு வயலூர் போறோம். வரும்போது அவன் மட்டும் போனமா தான் வருவான். கல்யாணத்துக்கு வந்த அஞ்சலி அப்ப கலகலன்னு இல்லாம ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறான். அவ கொஞ்ச நாளா இப்ப அப்படிதான் இருக்கா. சீக்கிரமா அவளுக்கு ஒரு கல்யாணத்தை முடிக்கணும். பேசாம என் மௌனுக்கு கட்டி வச்சிருங்க. உங்களுக்கு சம்மதம் எனக்கு ஓகே தான். அஞ்சலி எனக்கு, அஞ்சலி எனக்கு. என்ன அஞ்சலி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? இன்னைக்கு நாம போட போற நாடகம் சரித்திரமும் பிராணமும் கலந்தது. அதாவது நாரதர் ஒரு கொலை பண்றாரு, அத ராஜராஜ சோழன் எப்படி கண்டுபிடிக்கிறான்றது தான் மேட்டர். வா மச்சான், அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. ஏய் இவதான்டா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஏங்க இவன் எப்பயுமே இப்படிதான் உங்களை பத்தியே தான் பேசிட்டு இருப்பான். ஏங்க முதல்ல பாக்குறோம், ஒரு ஹலோ கூட சொல்ல மாட்டீங்க. என்னது முதல்ல பாக்குறியா? இத்தனை நாள் பேசினது பழகினது எல்லாத்தையும் மறந்துட்டியா? என்னன்னு சொல்றீங்க? பொறுப்பு வேணா பொறுப்பு வர வேண்டியதானே? எதுக்கு வந்தா வேண்டி கிடக்கு? அஞ்சலி 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 என்னாச்சு உனக்கு? ஏய் அஞ்சலி பயங்கர கோவமா இருக்கா. சமாளிக்கலான்னு பார்த்தா இவனுங்க வேற சுத்தி நின்னுட்டு இருக்காங்க. கவலையை விடு, இந்த டிராபிக் ஜாம நான் கிளியர் பண்றேன். எப்படி ராஜு? அஞ்சலி 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 ஏண்டா கல்லாட அடிச்சது இல்லாம அடிச்ச போஸ்ல அப்படியே நிப்பியா? அடிச்சது யாருன்னு தெரியணும்ல. அஞ்சலி அஞ்சலி ஹாய். ஏய் அஞ்சலி, நில்லு ப்ளீஸ் ப்ளீஸ்.